எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து பணிகிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை நின்று பரிவோடு மருந்து அரிசயம் அன்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று 5/1/2026. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று கிழக்கு திசை போறவங்களுக்கு சூளம், அதனால தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, சிறப்பா இருக்கும். திதி துவிதியை திதி மதியம் 1:24 வரை, பின்பு திருதியை திதி. நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மதியம் மாலை 5:02 வரை, பின்பு ஆயிலிய நட்சத்திரம். யோகம் விஷ்கம்ப நாம யோகம். கர்ணம் கரிசை கர்ணம் மதியம் 1:24 வரை, பின்பு வணிசை கர்ணம். சந்திராஷ்டமும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்திற்கு மாலை 5:02 வரை, பின்பு பூராட நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரம்: மிதுன ராசியில் குரு பகவான், கடக ராசியில் சந்திர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான். கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் பர்மனன்ட் மார்க்கர் இது மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க. ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை பார்த்தீங்கன்னா மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களோட கோரிக்கையை நடக்கும், முழு நம்பிக்கையோட செஞ்சா. மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 29. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 12. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 32. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 51. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 54. கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 72. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 66. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 73. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 90. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 99. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 95. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 16. இந்த எண்கள் காமனான எண் தான். உங்க ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான செல்போன் நம்பர், 4 டிஜிட் பாஸ்வேர்டு, 6 டிஜிட் பாஸ்வேர்டு, எது வேணுமோ உங்க ஜாதத்துக்கு தேவையானபடி நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த 2026 ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு பலன் மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். டிசம்பர் 1ஆம் தேதியில் ஆரம்பிச்சது. இன்னைக்கு கடைசி நாள். மீன ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள், அரசியல் உள்ளவங்கலாம் எப்படி இருக்கும்போது பார்க்க போறோம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பாருங்க. எல்லா ராசிக்குமே சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு இந்த மீன ராசியில பிறந்த குழந்தைகள் எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆரம்பிச்சு 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 6லேருந்து 12 வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக உண்டு. முதல் டிகிரி 2வது டிகிரி முடிக்கிறவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு உண்டு. பிஹெச்டி முடிக்கிறவங்களும் இந்த ஆண்டு கண்டிப்பாக அவங்களோட செமினார் சப்மிட் பண்ணிடுவாங்க. நல்லா சிறப்பாக இருக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக உண்டு. போட்டித் தேர்வு நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், எதா இருந்தாலும் போட்டித் தேர்வில் எழுதுறவங்க நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போராடி தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதனால மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது போராட்டமாக இருக்கும். அரசியலில் இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் நீங்கள் செயல்படுத்தணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சிக்கலை மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு, படிச்சு வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்க நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இடம் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மேலதிகாரிகள் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கிறனால என்ன ஆகும்னா
இடமாற்றம்ங்கிறது கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா இடமாற்றம் வந்து உண்டு. வேலையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. மீனராசிக்கு வெளிநாட்டுக்கு போகணும் ட்ரை பண்றவங்க நிச்சயமாக நடக்கும். திருமணம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும். திருமணம் ஆன பிறகு வேலையில ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்துடும். ஒரு டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம், இல்ல பதவி உயர்வா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அவங்களுக்கு வந்து இடமாற்றம் வந்து கொடுத்துரும். திருமணமாய் ரொம்ப நாள் இருக்கு சார், குழந்தை பேர் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த ஆண்டு வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும். பதவி உயர்வும் நிச்சயமாக இருக்கும். யாருக்கெல்லாம் மீனராசியில வந்து பதவி உயர்வு அரசியல்ல இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்கத்துல வேலை பார்த்தாலும் சரி, அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல வேலை பார்த்தாலும் சரி, பதவி உயர்வுங்கிறது இந்த ஆண்டு வந்து நிச்சயமாக உண்டு. கடன் அடையும். அதனால புதுசா எதுவும் கடன் வாங்காதீங்க. இந்த ஆண்டு வந்து கடன் அடையறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா உண்டு. ஓகே, மீன ராசிக்கு பரிகாரம் கடைசியா எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லா ராசியும் எல்லா மனிதர்களும் குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். என்னோட கான்செப்ட்ல வந்து குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்றது. வாடிக்கையாளர்கள் ஜாதகம் பார்க்க வாடிக்கையாளர்கள் நான் முதல் ரெஃபரன்ஸ் குலதெய்வம் தான் சொல்லுவேன். வாய்ப்பு உள்ளவங்க அமாவாசை பௌர்ணமி 2 நாள் தவறாம போயிட்டு வாங்க. அப்படி இல்லை சார் ரொம்ப லாங்ல இருக்கோம்னா எந்த திசையில இருக்க உங்க தெய்வம் திசையை நோக்கி நீங்க கும்பிடுங்க. கண்டிப்பாக அந்த தெய்வம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் உங்களோட பிரார்த்தனையை. தெய்வமே தெரியாதவங்க சூரிய பகவான்கிட்ட நமஸ்காரம் பண்ணுங்க. காலையில 6:20 முதல் 6:51 பிரார்த்தனை வைக்கணும். அதுக்கப்புறம் வேஸ்ட். அதுக்கு முன்னாடி கரெக்டா 6:06 குளிச்சுட்டு போயிருங்க. மொட்டை மாடிக்கு போகலாம், அல்லது வந்து வீட்டுக்கு வாசல்ல நின்று கும்பிடலாம். அந்த சூரிய வெளிச்சம் உங்க மேல வந்து படணும். அந்த சூரியனை நீங்க வந்து 2 கண்ணால அப்படி பிரைட்டா வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அது இப்படி பார்த்துட்டு தினைக்கும் பார்த்து நீங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட குலதெய்வம் இங்கதான் இருக்குன்னு சொல்லி ஏதாவது ரூபத்துல வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவாரு. அங்க வந்து சூரியனுக்கு வந்து போகும்போது பிரார்த்தனைக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி கொண்டுட்டு போய் அந்த தண்ணியை வந்து தான வார்த்தை கூட நீங்க வந்து கேட்கலாம். ஓகேங்களா? இந்த குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி வழிபாடு. ஓகேங்களா? ஸ்பெசிபிக்கா எந்த கோயில் சார் போகணும் மீன ராசிக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அருப்புக்கோட்டையில இருக்கிற சிவன் கோயில். சாமி பேர் வந்து பாத்தீங்கன்னா அமுதலிங்கேஸ்வரர் திருக்கோயில் இருக்கும். ஓகேங்களா? நெட்ல சர்ச் பாருங்க. அமுதலிங்கேஸ்வரர் அருப்புக்கோட்டைன்னு போட்டா வந்துடும். அதை கான்டாக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வியாழக்கிழமை போயிட்டு உங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு கோயில்ல 1 மணி நேரம் இருந்துட்டு வாங்க. கும்பலா இருக்கிற இடங்கள்ல வந்து நீங்க போக வேண்டாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களும் எல்லா மனிதர்களும் கும்பலா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. இந்த ஒரு வருடத்துக்கு ராகு கும்பத்துல இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு சரி கிடையாது. கொரோனா டைம் மாதிரி இந்த காலத்துல வந்து கும்பல் நெரிசல்ல தான் மக்கள் வந்து மாட்டுவாங்க. ஏன்னா இந்த ஆண்டு அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் கவனம் தேவை. எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.